ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, கிராக் வித் அஸ் 2 லைவ் மார்க்கோட நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போதும். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19th July 2023 ஷிஃப்ட் 3 தான். ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றோம், என்னென்னலாம் எப்படிலாம் ஆப்ஷன் எலிமினேட் பண்றோம், எந்த மாதிரியான டெக்னிக்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல ஸ்டார்ட் நான் கொடுத்தாச்சு. Declarations. Okay. First எடுத்தோடனே one word substitute. Government governed by wealth யூஸ் பண்றாங்க. ஓகேவா? தியோக்ரசி, ஆட்டோக்ரசி, டெமோக்ரசி, புளூட்டோக்ரசி. ஆக்சுவலா இது எனக்கு தெரியாது. பட் ஆனா இந்த இதுக்கான வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? தியோக்ரசினா இது என்னன்னா, இப்போ நம்ம வேட்டிகன் சிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த வேட்டிகன் சிட்டியில வந்து ப்ரீஸ்ட் தான் வந்து ரூல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் இது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு மதத்தின் அடிப்படையிலையோ இல்லை ஒரு ப்ரீஸ்ட் அடிப்படையில வச்சு ரூல் பண்றது வந்து தியோக்ரசி. ஆட்டோக்ரசிங்கிறது வந்து கிட்டத்தட்ட சர்வாதிகாரம், கிட்டத்தட்ட கிங் ரூல் கூட சொல்லலாம். ஒரே ஒரு பர்சன் அங்க ரூல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்த் கொரியா இருக்குல்ல, ஸோ அங்க மாதிரி. தென் டெமோக்ரசிங்கிறது அங்க பீப்புள் தான் ரூல் பண்றது, நம்ம இந்தியா மாதிரி. புளூட்டோக்ரசிங் தான் வந்து வெல்த் வச்சு ரூல் பண்றது தான் வந்து புளூட்டோக்ரசின்பாங்க. ஸோ அதனால புளூட்டோக்ரசி தான் இதுக்கான மீனிங். ஓகே. தென் கிளாண்டஸ்டைன், அதுக்கான ஆன்டனிம் என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் எனக்கு இது தெரியல, கிளாண்டஸ்டைன்னா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, இந்த சென்டென்ஸ்ல இருந்து நம்ம மீனிங் எடுக்க பார்ப்போம். தேஸ் இஸ் அ கிளாண்டஸ்டைன் அஃபேர். ஓகே, மேபி பிரைவேட் அஃபேர். அதுக்கான மேக்ஸிமம் அஃபேர்னா எப்படி இருக்கும்? பிரைவேட்டாக தான் இருக்கும். ஸோ அதோட ஆன்டனிம் என்ன நோன், அதை வச்சு போடுவோம். ஸ்னீக்கிங்கிறது வந்து மீனிங் என்னன்னா, சொல்லலாம் ஏதோ ஒரு தப்புன்னு இல்லை, ஒரு விஷயத்த மறைச்சு பண்றது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பிரைவேட் ஸ்னீக்கிங் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அதனால நம்ம வந்து ஆன்டனிம் மேல நோன் அப்படின்னு போடுவோம். அடுத்து, தட் இஸ் அ பிக்சர் ஒர்த் சீயிங் பட் திஸ் இஸ் அன் அப்சர்ட் பீஸ் ஆஃப் ஆர்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்டனிம் அப்சர்வ்டுனா என்னன்னா, கிட்டத்தட்ட நம்பகம் இல்லாத தன்மை. ஓகேவா? அது வந்து ஒரு இதை பார்த்தா அந்த அளவுக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் அப்சர்டுக்கான மீனிங். ஸோ இதுக்கான ஆன்டனிம் என்னன்னா ரியலிஸ்டிக். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து, most of the earth surface is covered by water. இதோட ஆக்டிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட் என்ன? வாட்டர். அப்போ வாட்டர் வந்து என்னவாகும்? சப்ஜெக்டாக ஆகும். ஓகேவா? இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வாட்டர் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். இங்கே ஏன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ், பட் வந்திருக்க வேர்ப் என்னவா வந்திருக்கு? பாஸ்ட் டென்ஸாக வந்திருக்கு. ஓகேவா? கவர்டு பை. அப்படி அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, வாட்டர் வந்து இன்னமும் ஒரு ஆக்ஷன் வந்து இன்னமும் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? பாஸ்ட்லயும் நடக்குது, பட் ஆனாலும் அந்த ஆக்ஷன் இன்னமும் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் இங்கே வந்து என்னதான் இருந்தாலும் சப்ஜெக்டோட ஹோல் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்தாலும் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய பாசிவ் வாய்ஸ் என்னவா இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸா தான் இருக்கணும். அதனால இங்க வந்து இஸ் கவரிங் அப்படிங்கிறது வராது. பர்ஃபெக்ட். இங்க வந்து எங்கேயுமே பீயிங்கோ இல்லை எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இங்க இந்த வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸா இருக்கு. ஸோ இதோட அப்படியே ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா மாத்திடணும். ஓகேவா? அப்போ வாட்டர் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் தான் வரும். அடுத்து, பிரீதா வில் பீன் குக்கிங் த மீல் ஆஃப் யுவர் சாய்ஸ் பிஃபோர் யூ ரீச் ஹிம். இங்க வில் பீன் குக்கிங்னு வராது. ஆக்சுவலா இது என்னன்னா, பிஃபோர் யூ ரீச் ஹோம், நீ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க உன்னோட மீலை குக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால இங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்னா, ஆக்சுவலா இது நம்ம இன்னும் கிளாஸ் எடுக்கல. இங்க யூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகக்கூடிய டென்ஸ் என்ன யூஸ் பண்ணோம்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்க வில் பீன் குக்கிங் வராது, வில் ஹேவ் பீன் குக்கிங் தான் வரும். ஸோ அதனால இது தப்பு. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் இன்னும் எடுக்கல, டென்சஸ் கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கிளாஸை பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்து, எய்தர் யூ அண்ட் ஹி. அதாவது எய்தர்னு வந்தாலே ரெண்டு சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது என்ன வரும்? ஆர் தான் வரும். ஓகேவா? நெய்தர் வந்தா நார் வரும். ஓகேவா? இதெல்லாம் சிம்பிள். The perfume she uses has a strong scent. SCENT. சென்ட்னா அனுப்புறது, இது மாத்தி கொடுத்துருக்காங்க. சென்ட்னா இது காசு, பென்னி சென்ட் அப்படின்னு. அதுக்கடுத்து, ஓகே, அதுக்கடுத்து நம்மளோட ஜம்பிள்டு சென்டென்ஸ். எப்படி பார்ப்போம்? மோஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ் லைக் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே சென்டென்ஸ் ஸ்டாட்டஸ்ன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்சைட்டியை பற்றி தான் இங்கே பேசுறாங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ ஆன்சைட்டி ஸ்டார்டிங் எப்படி இருக்கு? மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஈவன் ரியலைஸ். அப்போ இது வந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. anxiety is a sad reality. ஓகே, டி தான் அப்போ ஃபர்ஸ்ட் வரும். ஸோ டியில் 2 ஆப்ஷன் இருக்கு. டிக்கு அப்புறம் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஆன்சைட்டியை பற்றி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோ நாட் கண்ட்ரோல். ஓகேவா? அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் சொல்றாங்க, அதுக்கப்புறம் அட்டாக். ஓகே, ஒரு நோய் சொல்றாங்க, அந்த நோயை பற்றி எந்த மெஷர்ஸ் இல்லைன்றாங்க, அதுக்கப்புறம் அதோட சிம்டம்ஸ், அதுக்கப்புறம் தான் அதோட
இது வரும். ஓகேவா? ஸோ டிசிஏபி தான் இதோட கரெக்ட் வெர்ஷன். அடுத்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு, மிக்சீவியஸ் கரெக்டா இருக்கு, மினியேச்சர் கரெக்டா இருக்கு, மெட்டமார்பிக் கரெக்டா இருக்கு, மிஸ்பெல் டபுள் எஸ் வரும், ஒரு எஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் டு கோ டு த டாக்ஸ். ஓகேவா? இந்த இடியம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ ஆனால் சரி ஓகே, இதுக்கான மீனிங் எடுப்போம். டு வின் அ ரேஸ், டாக்ஸை பற்றி பேசியிருக்கு. ஓகேவா? டாக்ஸுங்கிறது மேக்ஸிமம் நம்ம வந்து நெகட்டிவ் ஷேட் தான். ஸோ இங்கே வின் அ ரேஸுங்கிறது பாசிட்டிவ் ஷேட், மேக்ஸிமம் கிடையாது. டு வின் சப்போர்ட், அதுவும் பாசிட்டிவ் ரேஸ் தான். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ டு ஸ்டாண்ட் ஆன் காட், டு பிகம் போஸ் தான். ஸோ டு கோ டு த டாக்ஸ் அப்படின்னாலே மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா போய் வீட்டு விட்டு வெளியே போய் நாயோட கடை அப்படின்னு. ஸோ அதாவது ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷன் தான் இருக்கும். கண்டிப்பாக டைரக்ட் மீனிங் டு ஸ்டாண்ட் ஆன் காட் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடமெண்ட்னாலே என்னவா இருக்கும், ஒரு ஃபர்மா இருக்கிறது, அதாவது ஸ்டபானா இருக்கிறது. சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டபான் தான் ஆன்சர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, she rarely approached nobody to talk about the problems that she was facing. ஸோ யாராவது கேட்குறாங்க, இந்த சென்டென்ஸ் வந்து rarely approached nobody, அதாவது அவங்க யாரையுமே அப்ரோச் பண்ணல அப்படின்னு சொல்லலை. ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம நல்லா யோசிக்கணும். நீங்கள் வந்து படிக்கும்போது she rarely approached nobody அப்படின்னா அவங்க யாரையுமே அப்ரோச் பண்ணலன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. என்னன்னா ரேலிங்கிறது ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் வேர்டு, நோபடிங்க ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஸோ நெகட்டிவ் டு நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் அப்படிங்கும்போது அவங்க யாரையும் அடிக்கடி அப்ரோச் பண்றாங்க, அதை தான் அவன் வந்து சுத்தி வளைச்சு சொல்றான். சரி, ரேலி அப்ரோச் நோபடினா அவங்க யாரையோ ஒரு ஆளை அடிக்கடி அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. டு டாக் அபவுட் த ப்ராப்ளம்ஸ், இந்த சென்டென்ஸ்ல எந்த இடமும் கிடையாது. தட் ஷி வாஸ் ஃபேஸிங், அப்போ இந்த சென்டென்ஸ்ல எந்த இடமும் கிடையாது. இதுதான் வந்து இந்த சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு இடம் இருக்கு, அது என்ன இடம்னு நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ சுத்தி வளைச்சு ஏதோ ஒன்று சொல்றதுனால ரெண்டு ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு நெகட்டிவ் டேர்ம் இருக்கனால இது வராது. ஓகே. தென் ரேண்டம்லிங்கான ஆன்டனிம், ரேண்டம்லினா என்ன, குத்துமதிப்பா. அப்போ இதோட எதுனா ப்ரிசைஸாக சிஸ்டமேட்டிக்கலாக சொல்லுவோம். ஸோ சிஸ்டமேட்டிக்கலி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ சிஸ்டமேட்டிக்கலினா என்னன்னா ஒரு டிஃபைன் பொசிஷன், டிஃபைன் நம்பர்ஸ் இல்லை டிஃபைன் ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த மெசமோட்டோமியன்ஸ் இன்வைட்டட் த டெசிமல் சிஸ்டம். அப்போ இங்கே சப்ஜெக்ட் என்ன, மெசமோட்டோமியன்ஸ், ஆப்ஜெக்ட் டெசிமல் சிஸ்டம். அப்போ டெசிமல் சிஸ்டம் தான் சப்ஜெக்ட் ஆகணும். அப்போ இந்த டெசிமல் சிஸ்டம்ஸ் இன்வென்டட், அப்போ இங்க பாஸ்ட் டென்ஸ் மாறும். ஓகேவா? அப்போ வாஸ் இன்வென்டட் பை தான். ஓகேவா? ஏன்னா இங்க ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்வென்டட் த டெசிமல் சிஸ்டம், அங்க இங்க பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கு. அப்போ இது வாஸ் இன்வென்டட் பை த மெசமோட்டோமியன்ஸ். இஸ் வராது, ஹேஸ் பீன்லாம் வராது, ஏன்னா இது சிம்பிள் சென்டென்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? சிம்பிள் பாஸ்டா, அப்போ நம்மளும் சிம்பிள் பாஸ்டா யூஸ் பண்ணணும். டோன்ட் டேக் த விண்ட் அவுட் ஆஃப் மை சைல்ஸ். விண்ட் அவுட் ஆஃப் மை சைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கெட்டது தான். ஓகேவா? இது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் இடியம் தான். ஸோ இது வந்து ஒரு இடியம். ஸோ இடியம் இப்படின்னு கேட்குறாங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இடியமுக்கான மீனிங் மட்டும் கேட்கல, இடியம் இப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு ட்ரெஷரி, அச்சுல கரெக்ட் TREASUREY தான் வரும். ஓகேவா? அதுக்கடுத்து ஓகே, இந்த இதுக்கு வந்து மெண்டல் சிம்பிள்ஸ் ஆஃப் வித் சார்லஸ் டார்வின் ஸ்டார்டிங். ஓகே, இந்த மூணுமே சென்டென்ஸ் ஸ்டார்டா தான் இருக்கு. ஸோ எது ஃபர்ஸ்ட் வந்து தெரியல. மேபி இதுதான் வந்து டிங்கிற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வராது, ஏன்னா இது வந்து திஸ்ன்னு ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வர வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்புறம் வருது அப்படின்னு பார்ப்போம். வித் சார்லஸ் டார்வின் ப்ராப்பரைசேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் தென் ஆரம்பிக்கிறதுனால சி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம், CDBA கொடுப்போம். ஓகேவா? ஸோ எனக்கு டைம் இல்லாதனால அது பார்க்க வேண்டாம். அப்ஜித் ஃபீல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட். எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட்னா எக்ஸாஸ்டட், ரொம்ப. அது வந்து சினானிம்ஸ் தானே கேட்குறாங்க. ஆமா, ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூட் தான் கேட்குறாங்க. ஓகே. அதுக்கடுத்து அத்தன்டிக், அதோட சினானிம் என்ன, ஜென்யூன். அத்தன்டிக்னா ரொம்ப உண்மையா, நம்ப தன்மையா இருக்கிறது. ஓகே. அதுக்கடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிட்யூட். காப்பிங் சம்மன் எல்ஸ் அண்ட் ட்ரை டு சப்மிட் அஸ் யுவர் ஓன். பிளாகரிசம் செக் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நம்ம ஏதாவது ஒரு எஸ்ஏவோ ஏதாவது எழுதி கொண்டு போய் கொடுத்தா. ஓகே. we need the energy to move and we dash on oil for it. ஓகேவா? ஸோ அது நமக்கு வந்து மூவ் பண்ண எனர்ஜி தேவை, அப்போ அதுக்கு நமக்கு ஆயில் வந்து தேவை அப்படிங்கிறாங்க. அப்போ அது டிபெண்ட் ஃபார் இட். ஓகேவா? இங்க ஏன் நம்ம வந்து ஹேங்னு போடலாம், ஹேங்குங்கிறது வந்து நம்ம அதை பிடிச்சிக்கி தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா இங்க நமக்கு தேவையான ஒரு விஷயம் இதுக்கு, அதனால அதுல நம்ம டிபெண்ட் ஆயிருக்கோம். இங்க வந்து ஃபார் இட்னு இருக்குல்ல ப்ரிப்போசிஷன், அதுதான் இங்க வந்து நம்ம இங்க பிளே பண்ற டைமே. ஸோ அவங்க டிபெண்ட் தான் யூஸ் பண்ணணும். செட்டில் டர்ன் கண்டிப்பா வரவே வராதுன்னு நமக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்றாங்க, without it our jobs, our free time, our mobility dash all be very different அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க வில்லா ஷேரா கேன் கூட்டு கண்டிப்பா வராது. இங்க எல்லாமே யூஸ் பண்ணிருக்கிறது என்னது, நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூரல் ஃபார்ம் வந்தாலே மேக்ஸிமம் ஷேல் தான் வரணும். ஓகேவா? ஸோ வில்லு வரக்கூடாது. வில்லு எங்க வரணும், ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்முக்கு வரணும். ஓகேவா? தென் எவ்ரி டே வி டேஷ் 70 million barrels ஆஃப் ஆயில். இங்க அடுத்ததுல இருக்கு எவ்ரிவேர் வி கன்சியூம் இருக்கு. அப்போ இங்கேயும் கன்சியூம் தான் வரும். ஓகேவா? அப்சர்வ்லாம் கிடையாது, நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம்னு சொல்ல போதும். ஓகேவா? அதனால கன்சியூம். அதுக்கடுத்து இட் இஸ் அ லாங் ஸ்டோரி டோட்டல் டேஷ் இஸ் ஃபவுண்டட். இங்க டோட்டல்ங்கிறது வந்து கம்பெனி.
ஓகேவா. எவ்ரி இயர் வி கன்சியூம் இது இன் டோட்டல் டேஷ் இன் 1994 அண்ட் ஃபார் மெனி இயர்ஸ் இட் வாஸ் அ ஃப்ரெஞ்ச் ஸ்டேட் ஆயில் கம்பெனி. ஸோ இங்கே டோட்டலுங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு கிடையாது, இங்கே டோட்டலுங்கிறது கம்பெனி. ஸோ அதை வந்து பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எப்படி பாஸ்டா இன் 1924. ஸோ இந்த டைம் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணாலே அது வந்து சிம்பிள் பாஸ்டா இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா. அடுத்து டோட்டல் ஓகேவா, இட் வாஸ் அ ஃப்ரெஞ்ச் ஸ்டேட் காலனி 1999. டோட்டல் ஜாயிண்ட் பெட்ரோஃபோனியா இந்த பேகன் ஆயில் கம்பெனி. அதாவது டோட்டலுங்கிற கம்பெனி பெட்ரோஃபோனியா கம்பெனியோட அதாவது அது பெல்ஜியன் ஆயில் கேஸ் கம்பெனியோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2000 டோட்டல் டேஷ் வித் இஸ் மெயின் ஃப்ரெஞ்ச் காம்படிட்டர் எல் அக்வாஃபினா அந்த நேம். ஸோ இது வந்து அதோட ஜாயின் பண்ணி ஒரு புது நேமா மாறுது. அப்படிங்கும்போது இது என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவலி இது ஜாயின் பண்ணிருச்சு. டோட்டல் வந்து பெட்ரோஃபோனியான்னு ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா, அதாவது டோட்டலுங்கிறத வந்து ஒரு பெட்ரோஃபோனியான்னு ஒரு கம்பெனியோட கொலாய்ட் பண்ணி அது வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த இதுக்கு பேர் என்ன, டோட்டல் அகெயின். இது வந்து எதுக்கு காம்படிஷன் இருக்கு, எல்ஃப் அகெயின். ஸோ இது வந்து இதுவும் இன்னொரு கம்பெனியும் ஒன்னா சேர்ந்துருச்சு. அப்படிங்கும்போது அது கம்பைன் கிடையாது, மர்ஜ்டு. கம்பைன் வருமா மர்ஜ்டு வருமானா மர்ஜ்டு. ஏன்னா ரெண்டும் இணக்கமா இருக்கு. கம்பைன்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணுமா, இது தனியா இருக்கு இது தனியா இருக்கும், ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஸா இருந்தாங்கன்னா கம்பைன். ஓகேவா. ஸோ ஜாயினுங்கிறது வந்து மேக்ஸிமம் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து கம்பெனியை ரெண்டு பேரும் கொலாய்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒன்னா சேர்க்கணும், அது மர்ஜ்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஜாயின் கம்பெனிங்கிறதா வந்து இண்டிவிஜுவலாகவே இருக்குது. மர்ஜ்னா அது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா மாறுது. ஸோ ஓகே, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். பார்ப்போம். சப்மிட். ஓகே, 47.5 மார்க்ஸ் வாங்கியிருக்கோம். 24 கொஸ்டின் கரெக்ட், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தப்பு. ஓகே, ஸோ சொல்யூஷன்ஸ் போவோம். சொல்யூஷன்ஸ் தப்பு வந்து 17th கொஸ்டின் தான் தப்பு. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து நமக்கு இங்கே வந்து சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸே இல்லை. ஸோ சென்டென்ஸ் மூணுமே சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸாக தான் இருக்குது. ஸோ எது ஃபர்ஸ்ட்ல வருதுன்னே தெரியல. ஸோ இப்போ நம்ம இந்த இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே டிங்கிற ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம காம்படிஷனே 3 ஆப்ஷன் தான். அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்புறம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே ஈஸியாக எடுத்துடலாம். திஸ் இன்ட்ரெஸ்ட் வாஸ் சென்டர்ட் ஆன் மேன்ஸ். ஸோ மேனை பற்றி இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்போ வித் சார்லஸ் டார்வின் பாப்புலேஷன் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன் மேன் பிகேம் இன்ட்ரெஸ்டட் இன். ஓகேவா. இங்கேயும் ஹியூமன் பற்றி தான் பேசுது, ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி தான் பேசுது. இப்போ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மேனை பற்றி இல்லை. அப்படிங்கும்போது இங்கே மேனை பற்றி சொல்லணும்னா பிக்கு அப்புறம் தான் டி வருது. ஸோ அப்போ மீதி இருக்கிற எங்கேயாவது பிக்கு அப்புறம் டி இருக்கா, இந்த ஆப்ஷன் அப்போ கிடையாது. ஓகேவா, இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு போயாகணும். அப்போ இந்த ஆப்ஷன் போகும்போது அதான் கரெக்ட். ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம எல்லாமே இப்படியும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஒரு இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எலிமினேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் சொல்லி கொடுத்த இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இது போடுறதுனால 25 கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிற, நிறையா எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், எப்படி டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலோட எப்பயுமே வந்து கனெக்டடாக இருக்கேன். எனக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் ரீசெண்டாக வரதில்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேக் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலோ, இல்லை ஏதோ ஒரு குவாரிஸோ, இல்லை ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறனாலோ நீங்கள் வந்து கமெண்ட் டைப் பண்ணலாம். and then 1-to-1 வந்து சீக்கிரமா வரப்போகுது. ஓகேவா. ஸோ வித்தின் திஸ் மந்த் எண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல 1-to-1 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எங்களோட ஸ்டே டியூன்டா இருங்க. இது வரைக்கும் இந்த கிளாஸை கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.